Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 929 part 1. ஓபன் பண்ணா காஞ்சிரோ ஒரு ஸ்னோ காட்டேஜை நோக்கி போயிட்டு இருப்பான். அப்ப வழியில பாத்தீங்கன்னா கலர் கலரா ரைஸை வச்சு கேண்டில் ஒண்ணு கொளுத்தி இருக்கும். இந்த வேலையை யாரு பண்ணுவான்னா ஷினோபு அப்படின்னு அவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க போலன்ட்டு வந்து பார்த்தா அங்கதான் எல்லாரும் இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஸ்னோவி காட்டேஜ் வந்து ஃபிளவர் கேபிட்டல்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. காஞ்சிரோ எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வருவாங்கன்னு. அண்ட் சொல்ல போனா ஒரோச்சியோட ஆளுகளாலையும் இவ்வளவு தூரம் எல்லாம் வர முடியாது. அதனால சேஃப்டியான இடம் தான். என்ன ஓவர் குளிர். இப்பவும் ரோபினுக்கு ஷாக்கா தான் இருக்குது. என்னன்னா இந்த வானோ கிங்டம்லயே ரொம்ப ஃபேமஸ் கொமராசக்கிய அங்க கொன்னுட்டானுங்க. அவளுக்கே அந்த நிலைமைன்னா அப்ப மத்தவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த மேட்டர் தான் ஃபிளவர் கேபிட்டல்ல காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்குது. அவ அப்படி என்ன தப்பு பண்ணா? ஒரோச்சியை எதிர்த்து பேசினா அவ்வளவுதான். அதுக்காக ஒரு உமனை பாரபட்சம் பார்க்காம இப்படியா கொல்லுவானுங்க? கூறு கட்ட முட்டா பழுகன்னு அமி அப்படியே பேன்னு விழுவான். சரி அவளை கொன்னது யாரு? அந்த கியோஷிரோங்கிறவன் தானே. அந்த மேட்டரை காஞ்சிரோ கிட்ட சொன்னா அவனுக்கு அப்படி ஒருத்தன் இருக்கான்னே தெரியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவோட யாக்குசா பாஸா இருந்தவன் ஹியோகோரோ த ஃபிளவர். அவன் பேரு மட்டும் கலர்ஃபுல்லா இல்ல, அவனுமே ரொம்ப நல்லவன், நேர்மையானவன், வீக்கான ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவானே தவிர இந்த மாதிரி எல்லாம் டெஃபினட்டா பண்ணவே மாட்டான். ஆனா இப்ப இருக்கவன் ரொம்ப கொடூரமானவன். இதுக்கப்புறம் எல்லாம் ஒட்டக்கோவ திருப்பி அங்க கூப்பிட்டுட்டு எல்லாம் போக முடியாது. பட் என்னதான் அவன் ஷோகனை கடுப்பேத்தி விட்டுருந்தாலும் ஒரு சின்ன குழந்தைய வெட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் வருவானா அப்படிங்கிறது ப்ரூக்குக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. ஆனா அவன் வருவான். ஏன்னா அவளால முக்கியமான ஒரு ஆள் இறந்து போயிட்டாலே எப்படி விடுவான்? நமக்கெல்லாம் ரொம்பவுமே கவலையா இருக்கும். சரி வாங்க திருப்பி ஃபிளவர் கேபிட்டலுக்கு போலாமா? பாவம் அவளுக்கு ரொம்பவும் குளிர் அடிக்குது. உடனே நம்ம ப்ரூக்கு அப்படி நம்ம மறுபடியும் ஃபிளவர் கேபிட்டலுக்கு போறோம்னா ஜம்முன்னு ஜாலியா சுடுதண்ணில ஒரு குளியல போடுவோம்பா. காஞ்சிரோவும் ஆமா கரெக்டும்பா, ஏன்னா அப்பதான் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும்னு. பட் அவ்வளோ ஈஸியாலாம் அந்த பாத்திங் ஹவுஸுக்குள்ள போயிட முடியாது. ஏன்னா அந்த ஃபிளவர் கேபிட்டல்ல ஒரோச்சி தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். ஹாட் வாட்டரா இருந்தாலும் சரி, ட்ரிங்கிங் வாட்டரா இருந்தாலும் சரி, கெட்டப்ப மாத்திட்டான் போகணும். ஏன்னா அந்த ஃபிளவர் கேபிட்டல்ல இருக்கவங்க ஒவ்வொருத்தரோட லைஃபுமே இப்ப அவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. சரின்ட்டு காஞ்சிரோ இவங்க எல்லாருமே அங்க போயிட்டு வந்தாங்கல்ல, கண்டிப்பா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கப்பா. ரோபின் தான் பாவம் ரொம்பவும் கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு முக்குன்னு முக்கி எவ்வளவோ ட்ரை பண்ணா. ஆனா அவளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் மொக்க இன்ஃபர்மேஷன். ஒரோச்சி காலையில எப்ப எந்திரிப்பான், ஒனிகஷிமாக்கு போகும்போது இவன் என்னெல்லாம் கொண்டு போவான், அப்புறம் கைடோவோட ஃபேவரட்டான ஃபுட்டு, அதை ஆர்கனைஸ் பண்ற சார்ட், அவனோட சோல்ஜர்ஸ் வெப்பன்ஸ் எவ்வளவு இருக்குது, இதெல்லாம் மட்டும் தான் தெரிஞ்சதுன்னு சோகமா சொல்லுவா. பின்ன இதெல்லாம் தான் நம்ம ஆளுகளுக்கே தெரியுமே, தனியா போய் அங்க போய் ஏன் கலெக்ட் பண்ணும்? ஆனா நம்ம ப்ரூக்கு நான் பானகிளிஃபை கண்டுபிடிச்சேன், ஆனா அது ரெட் கலர்ல இல்லாமா. பரவாயில்ல, போனதுக்கு ஒரு விஷயமாச்சும் உருப்படியா இருந்துச்சு. அதுவும் இதை எப்ப கண்டுபிடிச்சிருப்பான்னா நம்ம ரோபினை தேடி போனாங்கல்ல அந்த டைமுங்கும் போது ஒரே ஒரு டோர் மட்டும் இரும்பு டோரா இருந்துச்சு. அதுக்குள்ளதான் அந்த பானகிளிஃபும் இருந்திருக்கு. அப்படின்னா அந்த ரெட் பானகிளிஃப் கண்டிப்பா ஒனிகஷிமால தான் இருக்கணும். ஏன்னா அது ராஃப்டலுக்கு ரூட் சொல்றது. அப்படி இருக்கும்போது அதை அவங்கிட்ட தான் பத்திரமா வச்சிருப்பான். இப்போதைக்கு இவங்களால கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு கண்டிப்பா இந்த மிஷனை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிப்போம். உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிமா. ஒன்னு ப்ரூக்கு வானமி நம்ம எல்லாருமே ஜாலியா சேர்ந்து குளிப்போம்பா, தோட்ட பக்கத்தையே பிச்சை அடிப்பேன் அப்படின்னு வண்டியா திட்டிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி ஃபிளவர் கேபிட்டல காட்டுறாங்க. சாதாரண நாளானிக்கே நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவும். ஃபிளவர் கேபிட்டலோட கொமரசக்கியே செத்து போயிட்டான். லேண்ட் ஆஃப் ஆனோவோட பிக்கஸ்ட் ஐகானே அவதான். ஒரோச்சியா கேட்டா கூட சில பேர் தெரியாதும்பாங்க. ஆனா அவளை கேட்டா அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்க அவளை ரோகனோட விருந்துல வச்சு பாஸ் கியோஷிரோ கொன்னுட்டாரு. இந்த தகவலை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வாங்கய்யா வாங்கன்னு வித்துக்கிட்டு இருப்பான். அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு சஞ்சி எல்லாம் கதறி அழுவான். அநியாயமா சின்ன வயசுல செத்து போயிட்டாலே கொமரசக்கின்னு. இப்ப இவனு எங்க இருக்காங்கன்னா எபிசூல. நம்ம சஞ்சி வேற புலம்பிட்டே இருக்கான்னு உசோப்பு புடிச்சு திட்டுவான். டேய் இவ்வளவு அழகான பொண்ணு இறந்து போயிட்டான்னா இந்த உலகத்துக்கே அது ஒரு லாஸ்டா, அறிவு கட்ட பண்ணாடாமா. இப்ப என்னன்னா ஃபியூனரல் அந்த பொண்ணுக்காக நாளைக்கு தான் நடக்க போகுது. இப்ப இவங்களுக்கு ரோபின் மத்தவங்க எல்லாம் மாட்டிட்டாங்களோன்னு ஒரு சின்ன பயம். உசோப்பு ஸ்னைல் மூலியமா நம்ம அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமான்னு சஞ்சியை கேட்பான். அவன் அதெல்லாம் கண்டுக்காம அந்த ஜெர்மா சூட்டை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப ஏன் இவங்க அந்த ஸ்னைல வச்சு கான்டாக்ட் பண்ணலன்னா இன்கேஸ் அவங்க ஏதாச்சும் முக்கியமான வேலையில இருக்கும்போது இதுல கான்டாக்ட் பண்ணி அவங்க மாட்டிட்டாங்கன்னா அதனால தான் பயம். சரி உடோன்ல லூஃபிய பத்தி ஏதாச்சும் மேட்டர் வந்திருக்கான்னு பார்த்தா அதுவும் எதுவும் இல்ல. அவன் மட்டும் காண்டாயி கடுப்பாயி மறுபடியும் கள்ளத்துல இறங்கிட்டான்னா இவங்களும் ஜாலியா சண்டை கிளம்பிடலாம். ஆனா வந்திருக்க நியூஸ் வந்து யூஸ்டஸ் கிட்ட பத்தி. அவன் இங்க எப்படி இருக்கத்தான் செய்வான், ஏன்னா அவன் ஹாக்கின்ஸோட ஃப்ரெண்டு. அப்புறம் அவனை ஜெயில போட்டிருக்காங்க. சரி அவனுக்குள்ள என்ன குழப்பமோ, அவன் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான்னு ஒரு நியூஸ் வந்திருக்கும். அப்ப லூஃபி வரலையான்னு கேட்பானுங்க. ஆனா லாக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா இவன் தப்பிச்சாலே போதும் அங்க ஒரு பெரிய கலவரமே நடக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. இப்படி எல்லாம் சீரியஸா பேசிட்டு இருந்தா இன்னுமே நம்ம சஞ்சய் அந்த சூட்டை பத்தி தான் பேசிட்டு இருப்பான். உடனே இவனுக்கு 2 பேரும் கடுப்பாய அவனை தூக்கி போட்டு மிதின்னு மிதிப்பானுங்க. எவ்வளவு சீரியஸா மேட்டர் பேசிட்டு இருக்கோம், நன்னா இப்பாயில விளையாட்டா பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்ப அந்த சூட்டு டீனா அங்க இருந்த சின்ன பசங்க எடுத்து விளையாண்டுட்டு இருப்பானுங்க. இங்க லாக்கு இன்னும் பீதி ஆயிரும். ஏன்னா அவனோட பைரட்ஸ் எல்லாருமே
எல்லாருமே வெளியில தான் சுத்திட்டு இருக்காங்க, இன்னும் திரும்பி வரல. அவங்களும் ஏதாச்சும் சிக்கல்ல போய் மாட்டிடக்கூடாதுன்னு கவலைப்படுவான். அப்படியே கட் பண்ணி பிக் மாமோட பசங்களை காட்டுறாங்க. அவங்க பயங்கரமான டிஸ்கஷன். என்னன்னா இப்ப பிக் மாம் அங்க தண்ணிக்குள்ள போய் விழுந்துட்டா. இவங்க திருப்பி போலான்னு பார்த்தா கிங் ஏர்ல இருந்தே அட்டாக் பண்ணி இவங்க எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி விட்டுறான். சரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்ட்டு இவங்க திருப்பி போலாம். ஆனா ஏதாச்சும் எக்கு தப்பாயி இவங்களும் அந்த தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்கன்னா அத்தனை பேருமே காலி ஆயிருவாங்க. ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்ட லூசுங்க தானே. அப்படின்னா இவங்க மம்மி அம்மா ஆத்தா பிக் மாமு கடலுக்குள்ள போய் விழுந்துட்டா. அவளுக்குமே ஏதாச்சும் ஆயிருச்சான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லாமானுங்க. ஏன்னா அவளோட விவரு கார்டு இவனுக்கு கையில தான் இருக்குது. அப்படி ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா இந்நேரத்துக்கு இந்த விவரு கார்டே கம்ப்ளீட்டா அழிஞ்சிருக்கும். அப்படின்னு இன்னும் அவ உயிரோட தான் இருக்கா. மேபி இந்த அனிமல் கிங்டமோட பைரட்ஸுங்க பிடிச்சிருப்பாங்களோன்னு ஒரு டவுட். கைடோவோட ஆளுங்க எல்லாருமே கொஞ்சம் மிஸ்டீரியஸான ஆளுங்க தான். சொல்ல போனா கைடோவும் பிக் மாமும் ஒரே க்ரூல இருந்தவங்க தானே. ஆனா இப்ப தான் ரெண்டு பேருமே எம்பரர் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எனிமீஸ் ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே பயங்கரமான போட்டி. அப்படி இருக்கும்போது கைடோ கையில மட்டும் பிக் மாம் மாட்டினானா டெஃபினட்டா கொன்றுவான். அவங்க செத்துட்டாங்கன்னா அப்ப நம்ம நிலைமை என்னன்னு கேட்டா இந்த பெரஸ்பரோ பிக் மாம் செத்துட்டாங்கன்னா அது பிக் மாம் பைரட்ஸா இருக்காது. அதுக்கப்புறம் இந்த பெரஸ்பரோ பைரட்ஸா தானே இருக்கும்னு பயங்கரமா போஸ்ட் எல்லாம் கொடுத்து பில்டப் பண்ணுவான். எல்லாம் வண்டியா திட்டுவாங்க. சரி அவளை காப்பாத்தாம இப்படி பேசிட்டு இருக்கானேன்னு திட்டுறாங்கன்னு பார்த்தா அதான் இல்ல, அதெல்லாம் முடியாது, கட்டகுரி தான் கேப்டனும்பாங்க. அடப்பா ஆவி பயலுகளா. அப்ப பிக் மாம் செத்தா கூட இவனுக்கு கவலையே இல்ல போல. ஒருத்தன் சீனியருக்கு தான் முதல் மதிப்பு கொடுக்கணும்பா. ஏன்னா இவன் தானே மூத்தவன். பட் என்ன இருந்தாலும் குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அந்த தலைவனாகிற தகுதி வேணும். அது கட்டகுரிக்கு இருக்குது. இப்படியே மாத்தி மாத்தி லூசு மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. உடனே ஸ்மூதியை பிடிச்சி ரெண்டு வத்தையும் கிளின்னு இழிப்பான். ஏன்டா எரும மாட்டு பயலுகளா, நம்ம ஆத்தா என்ன செத்தா போயிட்டாங்க, அதுக்குள்ள லீடர் போஸ்டிங் அடிச்சுக்கிறீங்க. அவங்க ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, அசால்ட்டா கொண்டுட்டு போக யாரா இருந்தாலும் ஒரு கை பாத்துருவாங்கன்ட்டு வேற லெவல்ல பில்டப் பண்ணுவா. அப்படியே கட் பண்ணி பிக் மாமா காட்டுறாங்க. ஷார்க்கோட இல்ல அந்த உடனோ நோக்கி தான் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இங்க ஒட்டமாவோட மாஸ்டர் இருக்கார்ல, அவருக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சவனே ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, பிக் மாமா கூட்டு போய் நீங்க லூஃபியை காப்பாத்த போறீங்களா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒழுங்கா ரிட்டர்ன் வாங்க. கின்னு மொமன சுக்கியவே நீ பத்திரமா பாத்துக்க சொல்லியிருக்காரு. நீங்க பாட்டுக்கு இப்படி லூசு மாதிரி கிளம்புனீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாகும்பா. கேட்க மாட்டா, குட்டி பொண்ணாச்சே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, என்ன ஆனாலும் சரி நான் மோமோவை காப்பாத்துறேன். என்னன்னா ஒரு குனோய்ச்சி என் முன்னாடி ஒரு ஈச்சி கூட வர முடியாதுன்னு வேற லெவல்ல பில்டப் பண்ணுவா. ஏமா குனோய்ச்சிங்கிற பேரை கூட உனக்கு ஒழுங்கா இப்ப எழுத தெரியாது, ஒழுங்கா ரிட்டர்ன் வாங்க அப்படி இப்படின்னு கத்துவானா. ஓகேக்கும் நாங்க ஆல்ரெடி முக்காவாசி தூரம் வந்துட்டோன்னே அவனுக்கு இன்னும் ஷாக் ஆகும். பின்ன பெரிய பொண்ணு இவ ஒருத்தி இருக்கா, அதுங்க தான் பொடுசுங்க லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்குதுங்க. இவளாச்சும் பொட்டனில 4 போட போட்டு திருப்பி கூப்பிட்டு வந்திருக்கணும்ல. ஆனா அவ அதை பண்ணல. ஒட்டமே உடனே போனை கட் பண்ணிடுவா. மாஸ்டர் ஹிட்டட்ஸ் அங்க போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒட்டமாக்கு எப்படியாச்சும் போய் லூஃபியை காப்பாத்தணும், அதனால அவ விடுறதா இல்ல. அப்ப நம்ம பிக் மாம் சாப்பரை பார்த்து, ஆமா என்னைய நீ முதல் டைம் பார்க்கும்போது பிக் மாம்னு ஏதோ சொன்னியே, அந்த பேர் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதேம்பா. உடனே நம்ம பையன் வல்ட்டி எல்லாம் போட்டு சமாளிப்பான். இல்லமா உன் பேரு ஓலின் தான், நாக்கு ஸ்லிப் ஆகி குழியில விழுந்துருச்சு, அதான் மாத்தி சொல்லிட்டேமா. இவ ஒக்கபரே டவுன்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியல, பட் இருந்தாலுமே எனக்காண்டி சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லதும்பா. இப்போ நம்ம பயலுக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, அவ தலையில போட்டிருக்க தொப்பி இருக்கே நெப்போலியன், அதுவுமே இன்னுமே கண்ண திறக்கல. ஒருவேளை அதுக்குமே மெமரி லாஸ் ஆயிருச்சான்னு யோசிப்பான். அவளுக்கு இப்ப ரெட் பீன் சூப்பை எப்படியாச்சும் சாப்பிட்டே ஆகணும். அப்படி மட்டும் அது கிடைக்கலன்னா கண்டிப்பா கியூட்டா இருக்க நான் ஒன்னதான் சாப்பிடுவேன்னு சாப்பரை பார்த்து சொல்லுவா. அவன் காட்டுவான், நான் ஒன்னும் சோறு இல்ல லூசு, வாய மூடிட்டு இருந்து. அவ்வளவு பதறவன் எதுக்கு வாய்கிட்ட போய் நிக்கணும், கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல. இங்க மோமோவோட அட்டூழியம் தாங்க முடியல, பிராக்டிஸ் பண்றாங்கிற பேர்ல அந்த ஷார்க்கோடலோட மண்டை அடின்னு அடிச்சு வீங்கவே வச்சிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் வந்து சுனாச்சியா மாற போறானாமா. அந்த பேரை சொல்லும் போது பாடியில எனர்ஜி தானா வருமா. அவளும் சொல்லி பார்த்துட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. குழந்தைகளை கூப்பிட்டுட்டு சண்டைக்கு போறமே இந்த ஒக்கிக்கும் அறிவு இல்ல. அவன் இந்த வேர்டை நீ எங்க இருந்து கத்துக்கிட்டான்னு கேட்டா ஜோரோ தான் சொல்லி கொடுத்துருப்பான். என்னன்னா இந்த மாதிரி ஒரு லக்கான வேர்டை சொல்லும் போது நம்மளோட எனர்ஜி அப்லிஃப்ட் பண்ணி கொடுக்குமாமா. உடனே ஒக்கிக்கு வந்துட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது, கொஞ்சம் பேசாம இரும்பா. பட் அதை சொன்னா எங்களுக்கு எனர்ஜி வருதுங்கும் போது பின்னாடி கடமுட்டன்னு சவுண்டு, அது நம்ம பிக் மாமோட வயிறு சவுண்டு தான். இப்ப அவளுக்கு பயங்கரமா பசிக்குது. எனக்கு என்ன பீதினா பசியில இவங்க எல்லாத்தையும் அள்ளி வாயில போட்டக்கூடாது, டோனுக்கு போய் சேரக்குள்ள நம்ம சாப்பரை தின்றுவா போல. இன்னும் அதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்குது, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லி மேப்பை காட்டுவா. இப்போ லேண்ட் ஆஃப் ஃபானோவை 6 ரீஜியனா பிரிச்சிருக்காங்க. இடையில ஃபுல்லா ரிவர் ஓடுது. ஒவ்வொரு ரீஜியனும் ஒவ்வொரு விதமான கிளைமேட்ல இருக்கும். அதுல இந்த வெஸ்ட் சைடு இருக்குதே இந்த ரீஜியன் தான் குறி. அங்க அமிகாசா வில்லேஜ் இருக்கு. அங்க இருக்க பீச்ல தான் இவங்க பிக் மாமை மீட் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒக்கபோரே டவுனுக்கு போனாங்க. அங்கதான் அவ சூப் சாப்பிட்டா. இப்போ இவங்க அங்க இருந்து நேரா ஈஸ்ட் சைடு போனாங்கன்னா அங்கதான் இவங்க தேடி போற எக்ஸவேஷன் லேபர் கேம்ப் இருக்குது. அப்புறம் கிபின்னு ஒரு இடம் இருக்குது, அதுதான் வேஸ்ட் லேண்ட். அதை தாண்டி வந்தீங்கன்னா சென்டர்ல இருக்குது ஃபிளவர் கேபிட்டல். இதான் லேண்ட் ஆஃப் ஃபானோவோட சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன். அந்த இடத்துக்கு முன்னாடி தான் எபிசோ டவுன் இருக்குது. அந்த மொத்த இடமும் ஒரோச்சியோட கண்ட்ரோல்ல இருக்குது. அப்படியே அந்த ஃபிளவர் கேபிட்டல்ல இருந்து ஈஸ்ட் சைடு போனா அது ரிங்கோங்கிற நார்தர்ன் கிரேவ்யார்ட். அங்க பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஸ்னோ பெஞ்சுக்கிட்டே இருக்கும். சாப்பர் கரெக்டா சொல்லுவான், கண்டிப்பா அங்கதான் ப்ரூக் இருப்பான்னு. அப்புறம் அந்த போர்ட் டவுன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தை தான் ஹக்குமைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தை தாண்டி டைரக்டா சவுத் சைடு போனா ஒனிகஷிமா அங்கதான் இருக்குது. அந்த இடத்தை தான் ஃபயர் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அட்டாக் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த கண்ட்ரில இவங்களுக்கு தேவைப்படுற ஆளுங்க எல்லாத்தையுமே இவங்க ரெக்ரூட் பண்ணியே ஆகணும், அப்பதானே எடுத்து சண்டை போட முடியும். இப்படி இவங்க பயங்கரமா கதையை சொல்லுவான். ஆனா பிக் மாமு இவங்க இருக்க இடத்துக்கும் உடனுக்கும் டிஸ்டன்ஸை பார்த்துட்டு கண்டிப்பா ரொம்ப நேரம் ஆகும் போல என்னால எல்லாம் பசி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வில்லத்தனமா சாப்பரை பாப்பா.
அவன் கதறுவான். ஏன் 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 இனி அப்படி பாக்குற? நோ, ஒன்னும் சாப்பாட்டு பொருள் இல்ல, வேண்டாம் இனி அப்படி பாக்காதன்னு நம்ம பையன் கதறிக்கிட்டே போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.